இன்று மார்ச் மாதம் 11ஆம் தேதி. மத்திய கிழக்கு நாடுகளின் போர் இப்போது கடற்பரப்பிற்கும் பரவியிருக்கிறது. உலக வர்த்தகத்தின் உயிர் நாடியாக கருதப்படும் ஹார்முஸ் ஜலசந்தி இன்று ஒரு போர்க்களமாக மாறியிருக்கிறது. ஓமான் கடற்பரப்பில் பயணித்துக் கொண்டிருந்த தாய்லாந்து நாட்டுக்கு சொந்தமான மயூரினாரி என்ற பிரம்மாண்டமான சரக்கு கப்பல் மீது அடையாளம் தெரியாத ஏவுகணைகள் விழுந்து வெடித்திருக்கிறது. கப்பலின் எஞ்சின் அறையில் தீப்பிடித்து மாலுமிகள் கடலில் குதித்து தப்ப வேண்டிய அவலம் என்று நிகழ்ந்திருக்கிறது. இது ஏதோ ஒரு சாதாரண விபத்து அல்ல, உலக நாடுகளுக்கு விடுக்கப்பட்ட நேரடி மிரட்டல். இதனால் இலங்கைக்கு ஏற்பட போகும் ஆபத்து என்ன? தொடர்ச்சியாக விரிவாக பார்ப்போம். உலகத்தின் மொத்த கச்சா எண்ணெய் தேவையில் 20-25% வரையான இந்த சிறிய கடல் வழியாக தான் செல்கிறது. இன்று நடந்த இந்த தாக்குதலால் காப்பீட்டு நிறுவனங்கள் இங்கு கப்பல்களை அனுப்ப தயங்குகின்றன. கப்பல் போக்குவரத்து முடங்கினால் என்ன நடக்கும்? இன்று காலை நிலவரப்படி பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் ஒன்றுக்கு $110 தாண்டியுள்ளது. ஆசிய நாடுகளான இந்தியா, சீனா மற்றும் இலங்கைக்கு வரும் கப்பல்கள் இப்போது நடுக்கடலில் நிறுத்தப்பட்டுள்ளன அல்லது சுற்றிச் செல்ல பணிக்கப்பட்டுள்ளன. ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான இந்த போர் இப்போது ஒரு பொருளாதார போராக உருவெடுத்துள்ளது. மிக முக்கியமாக இலங்கையர்களாகிய நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? இலங்கையின் தற்போதைய நிலை மிகவும் கவலைக்கிடமானது. சரியாக நேற்று நள்ளிரவு முதல் இலங்கையில் எரிபொருள் விலைகள் மீண்டும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. பெட்ரோல் 92 ஒக்டோன் இன்று லிட்டருக்கு $317 விற்கப்படுகிறது. ஹார்முஸ் ஜலசந்தி முழுமையாக மூடப்பட்டால் இலங்கைக்கு வரும் எண்ணெய் கப்பல்களின் வருகை நிறுத்தப்படும். டாலரின் மதிப்பு மீண்டும் உயரத் தொடங்கும். 2022 நாம் சந்தித்த அந்த பொருளாதார நெருக்கடியை விட ஒரு பெரிய அச்சுறுத்தல் இப்போது நாம் வாசலில் நிற்கிறது. சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலை உயரும்போது இலங்கை அரசாங்கத்தால் அதை கட்டுப்படுத்த முடியாது. இதனால் மின்சார கட்டணம் முதல் அத்தியாவசிய பொருட்களின் விலை வரை அனைத்தும் மீண்டும் உச்சத்தை தொடப்போகிறது. இன்று காலை இலங்கையின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் அவசர கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது. போரினால் ஏற்படும் இந்த தாக்கத்தை குறைக்க இலங்கை என்ன செய்ய போகிறது? தாய்லாந்து நாட்டு கப்பல் மீதான தாக்குதல் என்பது ஒரு ஆரம்பம் மட்டுமே. ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் முழுமையாக மூடினால் ஆசியாவின் பல நாடுகள் இருளில் மூழ்கும் அபாயம் இருக்கிறது. 2026 இந்த போர் மேகம் இலங்கையின் பொருளாதார முயற்சியை சிதைக்காமல் இருக்குமா என்பது இப்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் ஒரு கேள்வியும் எழுகிறது. அதாவது, இப்போது இந்த கேள்வி கேட்க வேண்டியதன் கட்டாயமும் இருக்கிறது. ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு தான் மோதல். ஆனால் இடையில் சம்பந்தமே இல்லாத தாய்லாந்து கப்பல் ஏன் தாக்கப்பட வேண்டும்? இங்குதான் ஒரு திடுக்கிடும் உண்மை ஒளிந்திருக்கிறது. இந்த தாய்லாந்து கப்பல் வரும் அரிசி அல்லது நிலக்கரியை சுமந்து செல்லவில்லை. இந்த கப்பலின் பின்னணியில் அமெரிக்காவின் மறைமுக முதலீடு இருப்பதாக சொல்லப்படுகிறது. தாக்கப்பட்ட இந்த கப்பல் தாய்லாந்து நிறுவனத்திற்கு சொந்தமானது என்று பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் இது உண்மையான நிர்வாக கட்டுப்பாடு மற்றும் காப்பீடு ஆகியவை அமெரிக்காவின் நியூயார்க்கை தலைமையிடமாக கொண்டு ஒரு நிறுவனத்திடம் உள்ளது. அதாவது அமெரிக்கா தனது சரக்குகளை கொண்டு செல்ல நடுநிலை நாடுகளின் கப்பல்களை ஒரு கவசமாக பயன்படுத்துகிறது. இதை மோப்பம் பிடித்த ஈரானிய புரட்சிகர காவல் படை இது அமெரிக்காவின் நிழல் கப்பல் என்பதை உறுதி செய்த பின்பே தாக்குதலை நடத்தியிருப்பதாக சில சர்வதேச ஊடகங்கள் தகவல் தெரிவிக்கிறது. அதே நேரம் இன்னும் ஒரு அதிரடி தகவல் என்னவென்றால், இந்த கப்பல் தாய்லாந்திலிருந்து புறப்பட்டாலும் இதன் இறுதி இலக்கு ஸ்டேலின் அஸ்தோ துறைமுகமாக இருக்கலாம் என ஈரான் சந்தேகிக்கிறது. அமெரிக்காவின் தற்காப்பு தளபாடங்கள் சிவிலியன் கப்பல் மூலமாக ரகசியமாக கடத்தப்படுவதாக ஈரான் ஏற்கனவே எச்சரித்திருந்தது. அதன் முதல் பலியாகவே இந்த தாய்லாந்து கப்பல் பார்க்கப்படுகிறது. ஐயா, போவது தாய்லாந்து கப்பல், அடிப்பது ஈரான். இதில் இலங்கைக்கு என்ன வந்தது என்று நீங்கள் கேட்கலாம். உண்மையில் தாக்கப்பட்ட கப்பல் அமெரிக்காவோடு தொடர்புடையது என்பதால் இதற்கு பழிவாங்கு அமெரிக்காவின் 5வது கடற்படை இப்போது ஹார்முஸ் ஜலசந்திக்குள் நுழைய தயாராகிவிட்டது. இலங்கைக்கு இதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன? பாதை மாற்றம். இந்த கடல்வழி போர்க்களமாக மாறினால் இலங்கைக்கு எண்ணெய் கொண்டு வரும் கப்பல்கள் ஆப்பிரிக்காவை சுற்றி வர வேண்டும். இதற்கு இன்னும் 15 நாட்கள் கூடுதல் காலமாகும். போர் நடக்கும் பகுதி வழியாக வரும் கப்பல்களுக்கு வார் ரிஸ்க் பிரீமியம் என்ற கட்டணத்தை பல மடங்கு உயரும். இந்த தொகையை இறுதியில் கொடுக்கப் போவது இலங்கை நுகர்வோர்கள் ஆகிய நாம் தான். ஏற்கனவே இலங்கையில் நேற்று நள்ளிரவு முதல் பெட்ரோல் விலை உயர்ந்துள்ளது.
அமெரிக்கா தனது கடற்படையை அனுப்பி போர் மூண்டால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் $180 தொடும். அப்போது இலங்கையில் 1 லிட்டர் பெட்ரோல் 400 முதல் 450 தொடும் அபாயம் மிக அருகிலே இருக்கிறது. உண்மையில் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் தாய்லாந்து கொடி பறந்தாலும் அது அமெரிக்காவின் நிழல் என்று ஈரான் அடித்துச் சொல்லுகிறது. வல்லரசுகளின் இந்த நிழல் யுத்தத்தில் நசுங்கி போவது என்னவோ உலக பொருளாதாரமும் நம்மை போன்ற தீவு நாடுகளும் தான். கார்முஸ் ஜலசந்தி என்பது இன்று உலக வர்த்தகத்தின் கழுத்து நெருக்கப்படும் இடமாக மாறிவிட்டது. அமெரிக்கா திருப்பி அடித்தால் அது ஒரு முழு அளவிலான கடல் போராக மாறும். அப்போது இலங்கையின் நிலை என்ன? மீண்டும் ஒரு பொருளாதாரம் இருளை நோக்கி நாம் தள்ளப்படுவோமா? இப்படியான ஒரு நிலையில் இந்த தாய்லாந்து கப்பல் மீதான தாக்குதல் நடந்த அடுத்த சில நிமிடங்களிலேயே பஹ்ரைனில் தலைவேகத்தை கொண்டுள்ள அமெரிக்காவின் 5வது கடற்படை உஷார்படுத்தப்பட்டுள்ளது. இதுதான் இப்போது உலக நாடுகளை பீதியில் ஆழ்த்தியுள்ளது. ஏன் இந்த 5வது கடற்படை முக்கியம்? அமெரிக்காவினுடைய இந்த பலம் வாய்ந்த கடற்படைதான் கார்முஸ் ஜலசந்தியின் பாதுகாப்பிற்கு பொறுப்பு. இன்று தாக்கப்பட்ட கப்பல் அமெரிக்காவின் மறைமுக முதலீட்டை கொண்டது என்பதால் இதற்கு பதிலடியாக ஈரான் மீது ஒரு மின்னல் வேக தாக்குதலை அமெரிக்கா நடத்தலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா பதில் தாக்குதல் நடத்தினால் என்ன நடக்கும்? ஜலசந்தி முழுமையாக மூடப்படும். ஈரான் ஏற்கனவே எச்சரித்தபடி அவர்களின் கடலில் கன்னி வெடிகளை வீசினால் ஒரு கப்பல் கூட அந்த வழியாக போக முடியாது. இன்று ஒரு கப்பலுக்கு வசூலிக்கப்படும் காப்பீட்டுத் தொகை நாளை 500% உயரும். அந்த சுமை நேரடியாக இலங்கையில் விற்கும் பருப்பு, சீனி மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலையில் பிரதிபலிக்கும். இங்கு நாம் கவனிக்க வேண்டிய இன்னும் ஒரு நாடு சீனா. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகத்தான் சீனாவின் 50% எண்ணெய் இறக்குமதி நடைபெறுகிறது. ஆனால் ஈரான் மீது சீனா இதுவரை எந்த கண்டனமும் தெரிவிக்கவில்லை. இது ஒரு மிகப்பெரிய மர்மம். ஈரானிடமிருந்து மிக குறைந்த விலையில் எண்ணெயை ரகசியமாக வாங்கும் ஒரே நாடு சீனா. அமெரிக்காவின் பொருளாதாரத்தை குலைக்க ஈரான் எடுக்கும் இந்த முயற்சிக்கு சீனா பின்னணியில் ஆதரவு தருகிறதா என்ற சந்தேகம் எழுந்து நிற்கிறது. மறுபுறம் இந்தியா, இலங்கையைப் போலவே இந்தியாவும் இந்த ஜலசந்தியை தான் நம்பி இருக்கிறது. இன்று தாய்லாந்து கப்பல் இந்தியாவுக்கு வர வேண்டியது என்பதால் இந்திய கடற்படை தனது INS கோல்கத்தா போன்ற போர்க்கப்பல்களை அந்த பகுதிக்கு அனுப்பியுள்ளது. இந்த வல்லரசுகளின் பல பரீட்சைக்கு இடையில் ஒரு சிறிய தீவு நாடான இலங்கை எங்கே போய் நிற்கும்?